வணக்கம். வெல்கம் டு ஆர்ஆர்பி ஏஎல்பி டெக்னீஷியன்ஸ் 2024 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் 2018 சீரிஸ்ல இது பார்ட் 4. இந்த வேர்டில 10th ஆகஸ்ட் 2018ல ஷிஃப்ட் 1ல நடந்த ரிமைனிங் 15 கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டேன்னு கம்ப்ளீட்டா வந்து அனலைஸ் பண்ணிருக்கோம். ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது எப்படி அப்ரோச் பண்றது, 2024 எப்படி யூஸ் பண்றது எல்லாத்தையுமே வந்து நான் கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் 61. இந்த கொஸ்டின் கொஞ்சம் பிளரா இருந்துச்சுன்னா நான் வாசிக்கும் போது அப்படியே வந்து கேட்டுக்கோங்க. Deepthi bought a set of cups for 175 but then had to sell it later to clear a old stock for 161. What is the percentage of loss that she had to incur? இந்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா, தீப்தி வந்து ஒரு கப்ஸை வந்து வாங்குறாங்க 175 ரூபாய்க்கு. சரிங்களா? ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கப்ஸை 161 ரூபாய்க்கு விற்க வேண்டிய நிலைமையாச்சு. அப்படி வித்தா கண்டிப்பா லாஸ் தானே. ஏன்னா 175 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்கி 161 ரூபாய்க்கு நான் விற்கிறேன்னு வச்சுங்க, கண்டிப்பா எனக்கு லாஸ் தான். அந்த லாஸோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப நம்ம வாங்கின விலை அப்படின்னு இருக்கும்ல, சோ வாங்கின விலைன்னா என்னோட காசை கொடுத்து வாங்கியிருப்பேன், அதுதான் வந்து காஸ்ட் பிரைஸ். எவ்வளவு இருக்கு? 175 ரூபான்னு சொல்றாங்க. ரைட். அடுத்து நான் வித்திருப்பேன்ல, வித்த விலை என்னன்னா செல்லிங் பிரைஸ், அது எவ்வளவு? 161 ரூபா. சரியா? இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா பர்சன்டேஜோட லாஸ் கேட்டிருக்காங்க. நம்ம ஞாபகத்துல வச்சுங்க, லாஸோட பர்சன்டேஜுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதையும் பண்ணலாம், இல்ல நீங்க லாஜிக்கலாவும் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் எப்படி வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்றேன்னு சொல்லிடுறேன். சரிங்களா? லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட அதாவது காஸ்ட் பிரைஸ் மைனஸ் வந்து என்ன செல்லிங் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100 வரும். இது லாஸ் பர்சன்டேஜ். இதே சம்டைம்ஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். அதாவது செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைடட் வந்து என்ன அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு வந்து 100 வரும். சரிங்களா? ஏன் கீழே காஸ்ட் பிரைஸ் இருக்குன்னா அதுல வச்சு நம்மளால வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்துன்னா அதிகரிச்சிருக்கு இல்ல குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும். சரிங்களா? இப்ப நம்ம லாஸ் வந்துன்னா அதுல ஏன் ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் வருது மேல அப்படின்னா, ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொருள் வந்து நம்ம வாங்கி கம்மியான விற்கும் போதுதான் வந்து எனக்கு லாஸ் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் வந்துன்னா இதா இருக்கு. சரிங்களா? ப்ராஃபிட்ல செல்லிங் பிரைஸ் அதிகமா இருந்து காஸ்ட் பிரைஸ் கம்மியா இருந்தா எனக்கு ப்ராஃபிட் வரும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் செல்லிங் பிரைஸ் இருக்கு. சரிங்களா? இது வந்து ஃபார்முலா. சரி, இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? லாஸ் பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம அப்படியே அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்ப லாஸுக்கான பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன? காஸ்ட் பிரைஸ் வேல்யூ 175 ரூபா. ரைட்டா? அதுக்கப்புறம் செல்லிங் பிரைஸ் 161 ரூபா டிவைட் பை என்ன போடுவோம்னா காஸ்ட் பிரைஸ் 175 இன்ட்டு வந்து 100 போறேன். ரைட்டா? சரி, இப்ப என்ன பண்ணலாம்? 175ல 161 போச்சுன்னா 14ன்னு வரும். கீழே 175 இருக்கு. இன்ட்டு என்ன வரும்? 100 வரும். சரி, இப்ப நான் என்னன்னா இந்த 25ல அடிக்கலாம்ல, 4 25 வந்து 100. இது என்ன வரும்? 7 25 வந்து 175ன்னு வரும். இப்போ ஓரேழு 7 கீரையில 14. அப்ப என்ன வரும்? 8ன்னு வரும். ஸோ 8%. சரிங்களா? அப்ப லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவுனா 8%. இதை நீங்க எப்படி பண்ணலாம்? ஆர் எல்ஸ் என்ன பண்ணலாம்னா 175 ரூபாயில இருந்து 160 ரூபா போயிருக்கு. சரிங்களா? அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 14 ரூபா குறைஞ்சிருக்கு. அந்த 14 ரூபா வந்து 175ல வாட் பர்சன்டேஜ் காட்டா அதுவும் ஈஸியா வந்துடும். நான் ஏன் சொல்றேன்னா ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளாரிட்டி இருந்தா மட்டும் அந்த கொஸ்டின் எல்லாம் வந்துருன்னா அப்கமிங் இதுல எக்ஸாம்ல கேட்டிருந்தா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 62nd கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னிய 900 மீட்டர் ரேஸ் சதீஷ் பீட் வந்து என்னன்னா கிரண் பை 270 மீட்டர், ராகுல் பை வந்துன்னா 340 மீட்டர். பை ஹவு மெனி மீட்டர் டஸ் கிரண் பீட் ராகுல் இந்த சேம் ரேஸ் சொல்றாங்கல்ல. ஃபர்ஸ்ட் ரேஸுக்கான இதை வந்து சொல்லிடுறேன். சரிங்களா? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா 900 மீட்டர் ரேஸ்ன்னு சொல்றாங்க. இது நம்ம 900 எடுத்துக்கலாம். சரி, அதுல என்னன்னா சதீஷ் பீட் கிரண் பை வந்து 270 மீட்டர். அப்ப என்ன மீனிங்னா சதீஷ் வந்து அந்த 900 மீட்டருமே வந்துன்னா அவர் கடந்துட்டார். சரிங்களா? அதாவது இந்த 900 மீட்டருமே கடந்து சக்சஸ்ல யார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சதீஷ் வந்து இருக்காரு. சரிங்களா? சதீஷ் இங்க இருக்காரு. ஆனா பீட் பை 270 மீட்டர்னா அப்ப கிரண் எங்க வந்திருப்பாரு? இங்க வந்து, அதாவது சதீஷ் வந்து அந்த 900 மீட்டர் வந்து முடிக்கும் போது கண்டிப்பா வந்து கிரண் வந்து அந்த 270 மீட்டர் கேப்ல இருப்பார். சரிங்களா? அப்ப என்ன ஆகும்? இந்த இடத்துல வந்து 270 மீட்டர் வந்து கேப்ல இருந்தான்னு வச்சுக்கலாம். இது யாருன்னா கிரண். அப்ப கிரண் எவ்வளவு முடிச்சிருப்பாரு? 900 மைனஸ் 270, அதுதானே வந்து கிரண் முடிச்சிருக்காது. அப்ப கிரண் கண்டிப்பா எவ்வளவு ஓடி இருப்பான்னா 630 ஓடி இருப்பார். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ட் ராகுல் பை 340. யாருன்னா சதீஷ் தான் வந்து ராகுல எவ்வளவுல பீட் பண்றா 340. அப்ப என்னன்னா இந்த இடத்துல எழுதிக்கிறேன். சரிங்களா? இந்த இடத்துல எழுதுறேன். இந்த இடத்துல என்னன்னா ராகுல் அப்படின்னு எழுதிக்கிறேன். ராகுல் எவ்வளவு இதுல இது பண்ணுவார் அப்படின்னா கேப் எவ்வளவு இருக்குன்னா 340ன்னு சொல்றாங்க. அப்ப 900ல இருந்து 340 கழிச்சோம்னா இவர் ராகுல் எவ்வளவு தூரம் ஓடி இருப்பாரு? 560 ஓடி இருப்பார். ரைட்டா? இப்ப என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எழுத பாருங்களேன், சதீஷ்னு எழுதிக்கிறேன். இந்த இடத்துல கிரண் எழுதிக்கிறேன். இந்த இடத்துல வந்து ராகுல்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னா சதீஷ் வந்து 900 மீட்டர் ஓடினார்னு வச்சுக்கலாம். கிரண் எவ்வளவு தூரம் ஓடி இருக்காருன்னா 630 ஓடி இருக்காரு. ராகுல் எவ்வளவு ஓடி இருக்காரு? 650. அதாவது இவர் 630, இவர் வந்து என்னன்னா 560 வந்து ஓடி இருக்காருல்ல. சரி, இப்ப அவன் என்ன சொல்லியிருக்கானா இதை கேட்கல. அதாவது ஹவு many meters does கிரண் வந்து பீட் ராகுல் இந்த சேம் ரேஸ். இப்ப கிரண் வந்து 900 மீட்டர் ஓடுனாருன்னா ராகுல் எவ்வளவு ஓடுவார்னு தான் கேட்கிறாங்க. இதுதான் நமக்கு தேவை.
கொஸ்டின் மார்க் வச்சிருக்கேன், இதை எக்ஸ்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. இப்ப நான் அந்த எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவேன், இந்த இதை பாருங்களேன், அதாவது இந்த பாக்ஸை மட்டும் பாருங்க. இப்ப எனக்கு எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவேன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். கிராஸ் மல்டிப்ளை இது பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்ப நான் எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவேன், இந்த 900க்கு பாத்தீங்களா, 900 இன்ட்டு 516 ஆகும். கீழே வந்து என்ன 630 அப்படின்னு வந்துடும் ரைட்டா. இப்ப நம்ம அடிப்போம், 0க்கு 0 அடியாயிரும். இதுக்கப்புறம் 3ஆல அடிக்கலாம், ஒரு 3 3 26, ஒரு 3 3 வரும். ஸோ இந்த இடத்துல வந்துன்னா 300 வரும் ரைட்டா. அதுக்கப்புறமா நம்ம 3ஆல அடிக்கலாம், 7 3 21 வரும். இந்த இடத்துல வந்துன்னா 100 வரும். இப்ப என்ன வரும், ஸோ இந்த இடத்துல எழுதுறேன் 100 இன்ட்டு 56, கீழே வந்து என்ன 7 இருக்கும். அப்ப என்ன வரும், 100 இன்டு 56 நம்ம மல்டிப்ளை பண்ணா 5600 வரும். கீழே வந்து 7 இருக்கா. இப்ப 7ஆல அடிச்சனா வரும், எண்ணெயில வந்து 56 வரும். அப்ப என்ன 800 வரும் சரிங்களா. இப்ப என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்ப கிரண் வந்து 900 மீட்டர் ஓடினான்னு வச்சுக்கலாம், ராகுல் வந்து 800 மீட்டர் வந்து ஓடுவாரு. அப்ப அவங்க இருக்கிறது எவ்வளவு பீட் பண்ணுவாரு, கிரண் 800 மீட்டர் இந்த இடத்துல போறேன். சோ கிரண் வந்துன்னா அதே அந்த 900 மீட்டர் ஓடிட்டான்னு வச்சுக்கலாம், ராகுல் வந்து 800 மீட்டர் தான் ஓடுவார். இவங்களுக்குள்ள எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, 100 மீட்டர் இருக்குல்ல, அதுதான் வந்து என்னன்னா இந்த கிரண் ராகுல பீட் பண்ண டைம் சரிங்களா. அப்ப 100 மீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பாக்ஸ் மெத்தட் தெரிஞ்சிருக்கணும். கொஸ்டின் நம்பர் 63, which one of the following derive nutrition from plant as a parasite? ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா ஆன்சர் பண்ணலாம். சில கான்செப்ட் வந்து சொல்லிடுறேன். அதாவது நியூட்ரிஷனை டெரைவ் பண்றதுக்கு வந்து ரெண்டுவே இருக்கு சரிங்களா. ரெண்டு மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் வந்து நம்ம அதில் படிச்சிருக்கணும். ஒரு மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து ஆட்டோட்ரோப்ஸ் சொல்லுவோம். ஸோ ஆட்டோட்ரோப்ஸ்ல என்ன இருக்குன்னா, அதுல ஃபர்ஸ்ட் இது வந்து என்னன்னா நம்மளோட போட்டோ ஆட்டோட்ரோப்ஸ், அதாவது போட்டோ சிந்தசிஸ் மூலம் பண்ற வந்து ஆட்டோட்ரோப்ஸ் இருக்கும் சரிங்களா. செகண்ட் டைப் என்ன அப்படின்னா கெமிக்கோ ஆட்டோட்ரோப்ஸ், அதாவது கெமிக்கல் எனர்ஜி மூலம் வந்து என்னன்னா அதுவே உணவை வந்து தயாரிச்சுக்கொள்ளும் சரிங்களா. அது வந்து கெமிக்கோ ஆட்டோட்ரோப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்ன போட்டோ ஆட்டோட்ரோப்ஸ் வந்து போட்டோசிந்தசிஸ் மூலம் பர்டிகுலர்லி வந்து பிளான்ஸ் எல்லாம் பண்றது சரிங்களா. ஸோ செகண்ட் வந்து என்னன்னா ஹெட்டிரோட்ரோப்ஸ் வந்துடும். ஸோ ஹெட்டிரோட்ரோப்ஸ் வந்து இன்னொரு டைப் ஆஃப் வந்து என்னன்னா நம்ம நியூட்ரிஷனோட இது சரிங்களா. இதுல ஒரு டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வந்து என்ன சாப்ரோபைட்ஸ் அப்படின்னு படிப்போம் சரிங்களா. ஸோ சாப்ரோபைட்ஸ்னா ஒண்ணும் கிடையாது, நம்ம டெட் ஆர்கானிக் மெட்டர் இருக்குல்ல, அதாவது நம்ம மஷ்ரூம் எல்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த மஷ்ரூம் எல்லாமே வந்து அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் அந்த இறந்து போன இதுல இருந்து எடுத்துக்கிறோம். அதுதான் வந்து சாப்ரோபைட்ஸ். ஸோ இன்னொரு டைப் என்ன அப்படின்னா பாராசைட் சரிங்களா. அந்த பாராசைட்டோட அதுல ரெண்டு டைப் இருக்கும், அதுதான் நான் இங்க கொடுத்துருக்கேன். அதாவது டைப் ஆஃப் பாராசைட்டும் எக்டோ பாராசைட் இருக்கும், எண்டோ பாராசைட் நம்ம தமிழ்லயே கொடுத்துருக்கோம். ஒட்டுண்ணிகளை வந்து என்னன்னா புற ஒட்டுண்ணிகள், அக ஒட்டுண்ணிகள் இருக்கும். கஸ்குட்டா வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வந்து பாராசைட் ஃப்ரம் வந்து என்ன பிளான்ட்ஸ்ல இருந்து வந்து என்னன்னா நியூட்ரிஷன் எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கங்க சரிங்களா, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்ப அந்த எண்டோ பாராசைட் அதே மாதிரி வந்து என்ன எக்டோன்னு சொல்றாங்களே, எக்டோனா புற, சரி புற மீன்ஸ் வந்து அவுட் சைட் அப்படின்னு வரும். ஸோ அதான் இந்த இதுல பாருங்களேன், எக்ஸாம்பிள் ஆர்கானிசம் லைக் வந்து என்ன ஹெட் க்ளோஸ், அதே மாதிரி லீச் எல்லாம் இருக்குல்ல, நம்ம வந்து என்ன உண்ணிலாம் சொல்லுவோம்ல, அது எல்லாமே வந்து என்ன எக்டோ பாராசைட். எண்டோக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ரவுண்ட் வார்ம் சரிங்களா. நம்மளோட வந்து இன்சைட் பாடிக்குள்ள வந்து கட், அதுல வந்து என்னன்னா நியூட்ரியனை வந்து எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சுதான் ஆன்சர் பண்ணலாம். அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து கஸ்குட்டா. ஸோ இப்ப சில பேருக்கு வந்து என்ன இந்த லைஸ் எல்லாம் இருக்குல்ல, இது பார்த்தோன்னே அவன் இதுவும் பாராசைட் அப்படின்னு வரும். ஆனா அவன் கேட்கறது என்ன கேட்கறான், லைஸ் வந்து நம்மளோட அனிமல் சரிங்களா, நம்ம ஹியூமனே வந்து அனிமல் தான், அதுல இருந்து வந்து நியூட்ரிஷனை டிரைவ் பண்ணும். ஆனா இது வந்து அவன் கேட்கிற கொஸ்டின் வந்து பிளான்ட்ஸ்ல இருந்து கேட்கறான். அப்ப பிளான்ட்ஸ்னு வரும்போது கஸ்குட்டா தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 64th கொஸ்டின் ஒரு ஈஸியான கொஸ்டின். என்ன சொல்லிருக்கான்னு பாருங்களேன். சூஸ் வந்து என்ன கரெக்ட் ஃபிகர் டு ரீப்ளேஸ் வந்து என்ன கொஸ்டின் மார்க் சொல்றாங்க. ப்ராப்ளம் ஃபிகர் கொடுத்துட்டு ஆன்சர் ஃபிகர், அதாவது ப்ராப்ளம் ஃபிகர்ல பாருங்களேன், இந்த A to B வந்து ஒரு பேட்டர்ன்ல இருக்கும், C to D அதே பேட்டர்ன். இது வந்து என்னன்னா ப்ரொபோசிஷன் மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா. இப்ப A ல இருந்து B எப்படி மாதிரி இருக்கு, என்னன்னா இந்த அம்புக்குறியை மட்டும் வந்து கீழே போட்டான், அதே தான் C ல இருந்து, அதாவது C ல இருக்கிற அம்புக்குறியை நம்ம மேல வந்து போட்டோம்னா ஆன்சர் வந்து 2ன்னு வரும் சரிங்களா. இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்மே வந்துன்னா சில இதுல வந்து கேட்பாங்க. நம்ம வந்து என்னன்னா இந்த மாதிரி கொஸ்டினை பிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிடணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஓகேன்னு சொல்லிட்டு நல்ல டஃப்பான கொஸ்டினை வந்து என்னன்னா நம்மளால வந்து என்ன சால்வ் பண்ண முடியும் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 65, a Muslim saint lived at a place where Fatehpur Sikri வந்து was built. ஸோ இந்த ஃபெட்டேபர் சிக்ரின் வந்தாவே உங்களுக்கு எது ஞாபகத்துல வச்சுன்னு அப்படின்னா முகல் டைனஸ்டி வந்து ஞாபகத்துல வந்துச்சுன்னா, அது முகல் டைனஸ்டி பர்டிகுலரா யார் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பரோட ஞாபகம் வரும். ஏன்னா இவர் தான் வந்து ஃபெட்டேபர் சிக்ரி வந்து பில்ட் பண்ணியிருப்பாரு. இதுக்கான இதுவுமே நான் கொடுத்துட்டு பாருங்களேன், திவானாய் ஆஸ், திவானாய் ஆம், அதே மாதிரி பஞ்ச் மகால், டங்க் மகால், அதே மாதிரி வந்து சலீம் ஜிஸ்டியோட டோம் அண்ட் வந்து புல்வான் தர்வாசா, இது எல்லாமே வந்து அக்பரோட டைம்ல பில்ட் பண்ணதுனால அக்பர் தான் வந்து என்ன கிரியேட் பண்ணிருப்பாரு சரிங்களா. இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது இதை வச்சுட்டு நம்ம கேள்வி என்ன, ஃபெட்டேபக் சிக்ரின் வந்துன்னா ஒரு தோம்பு இருக்கும், அது வந்து சலீமோட வந்து திஷ்டி தோம் சரிங்களா. இவர் தான் வந்து என்ன அந்த முஸ்லிம் சைன் அவர் இருந்த பிளேஸ்ல தான் வந்து என்னன்னா
லேட்டரா ஃபெத்திபிக் சிக்ரி வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து ஷேக் சலீம் சிஸ்டி. சரிங்களா? இது எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா டெல்லி சுல்தானேட்ல ஆர்கிடெக்சர் ரிலேட்டட் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அது ரிலேட்டடா நீங்க ப்ரிப்பரேஷன் வைக்கணும். ஸோ திவானை ஹஸ் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. திவானி வந்துன்னா ஆம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்துன்னா புல்வான் தர்வாசம், ஃபெட்டிக் சிக்ரி, பஞ்ச்மஹால், ரெட் ஃபோர்ட் இது எல்லாமே யார் பில்ட் பண்ணிருப்பான்னா அக்பர் வந்து பில்ட் பண்ணிருப்பா. சரிங்களா? சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். 66th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? if a person bought a item for வந்துன்னா 60 sold it at a profit of வந்துன்னா 25%, the selling price of the item would be சொல்றாங்க. அதாவது நான் 60 ரூபாய்க்கு வாங்கி வந்தேன்னா 25% வந்து ப்ராஃபிட்ல வித்திருந்தேன்னு வச்சுக்க. அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்களே. அப்ப என்ன பண்ணலாம்? 25% ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 60 போட்டோம்னா அதுல வந்து ஆட் பண்ண வேண்டாம். இப்ப 25% எப்படி போடும்? 25 by வந்துன்னா 100 இன்ட்டு வந்துன்னா 16 போடுவோம். ரைட்டா? இப்ப என்ன பண்ணுவோம்? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடும். வேற என்ன பண்ணலாம்? அஞ்சல் அடிக்கணும். ஈரஞ்சா 10, ஐயஞ்சா 25ன்னு வரும். சரி 2, 3ன்னு வரும். அப்ப என்ன வரும்? ஐமூணா வந்துன்னா 15ன்னு வரும். ரைட்டா? அப்ப என்னன்னா 60ல இருந்து இந்த 25% வந்து 15 ஆட் பண்ணா இதுதான் நான் வந்து செல்லிங் பிரைஸா இருக்கும் 75 ரூபா. சரிங்களா? இப்ப ஆன்சர் வந்து 75. இதை நீங்க வந்து ஒன் வே, அதாவது இப்படி சால்வ் பண்ணலாம். எல்ஸ் நீங்க எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஸ்ட்ரைட்டா வந்து என்னன்னா நீங்க 25% வந்து என்னன்னா அந்த 60ல பாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 10% கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அதாவது இப்ப 60 இருக்குல்ல, இந்த 60ல ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுன்னா அது 10% அப்படின்னு வரும். சரிங்க? 10% எவ்வளவு? 6ன்னு வரும். அப்ப இன்னொரு 10% போடுங்க. என்ன வரும்? 6ன்னு வரும். அவன் கேட்கிற 25%. அப்ப இன்னொரு 5% போடுங்க. 5% 6ல வந்து பாதி தான் வந்து என்ன 5%. அப்ப 3ன்னு வரும். அப்ப 6, 12 பிளஸ் வந்து 3. அப்ப எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? 15 அப்படின்னு வருமா? இந்த 15 இந்த 60 கூட்டுங்க. இதெல்லாம் வந்து மைண்ட்ல போடலாம். மெத்தட் 2. ஆனா நீங்க மெத்தட் 1 இந்த இதை எழுத வேண்டியது இருக்கும். எதுக்கு சொல்றேன்னா சில கொஸ்டின் மைண்ட்லயே வந்து சால்வ் பண்ணலாம். மைண்ட்ல சால்வ் பண்ணும் போது வந்து என்னன்னா நம்மளுக்கு ஈஸியா வந்து என்னன்னா ஆன்சர் ஃபாஸ்டா கொண்டு வரலாம். சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து 75. சரி ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 67. சரி என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்களேன். நீங்க என்ன கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் த ஆன்சர் ஃபிகர் இஸ் அ கரெக்ட் வாட்டர் இமேஜ் ஆஃப் த கிவன் ப்ராப்ளம் ஃபிகர். ஸோ ப்ராப்ளம் ஃபிகர் கொடுத்துட்டு ஆன்சர்ல எது வாட்டர் இமேஜ் வரும்னு சொல்றாங்கல்ல. இதை நீங்க ஆன்சர் பண்ணனா நம்மளுக்கு ரெண்டு டிஃபரன்ஸ் செஞ்சிருக்கணும். ஒன்னு வாட்டர் இமேஜ் எந்த மாதிரி வரும்னு தெரியணும். அதே மாதிரி மிரர் இமேஜ் எந்த மாதிரி வரும்னு தெரியும். சரிங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வாட்டர்ல ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கதான் வந்து என்னன்னா வரும். சரிங்களா? இப்படி ஆகும்போது என்ன ஏ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வரும். இது வாட்டர் இமேஜ்ல. அதே இது இப்ப நான் மிரர்ல வந்து ஏ இருக்குன்னு வச்சுக்கலாம். மிரர் இப்படி வைக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா அதே இது ஏ இந்த மாதிரி வரும். சரிங்களா? அது என்ன மீன் பண்றேன்னா வாட்டர்னா அப்படியே வந்து ஆப்போசிட்டா வரும் நம்மளுக்கு. மிரர்னா சைடா வரும். சரிங்களா? நீங்க இந்த மிரர்ல நிக்கும் போதே வந்து என்ன பாத்துக்கலாம். நம்மளோடது என்ன அப்படின்னா அப்படி சைடுல தான் வந்து என்னன்னா மாறி வரும். சரிங்களா? வாட்டர் மிரர் இதுக்கு வந்து டிஃபரன்ஸ். இப்ப ப்ராப்ளம் ஃபிகரை பாருங்களேன். இந்த ப்ராப்ளம் ஃபிகர்ல அதாவது அதுக்கு முன்னாடி நான் இதையும் சொல்லிடுறேன். இந்த வாட்டர் ஏல பாருங்களேன். அதாவது இந்த ரெண்டு கொம்பு இருக்குல்ல, ஏல இந்த ஒரு கொம்பு இந்த ஒரு கொம்பு இருக்கு பாத்தீங்களா? நம்மளோட இது போடும்போது வாட்டர்ல போடும்போது என்ன ஆகுனா இந்த ரெண்டு கொம்பு கீழே இருக்க ரெண்டு கொம்பும் அப்படி இந்த சைடு இந்த கொம்பு வந்துடும். சரிங்களா? அது அதாவது என்ன சொல்ல வேணா இந்த கீழே என்ன இருக்கோ அதே தான் இங்க ஃபர்ஸ்ட்ல வரும் அப்படின்னு சொல்ல வரேன். அப்படி பாருங்களேன். ப்ராப்ளம் ஃபிகர்ல வந்து என்னன்னா இந்த கீழே என்ன இருக்கு? இந்த இடத்துல வந்துன்னா இந்த இந்த ட்ரையாங்கிள் தானே கீழே இருக்கு. அந்த ட்ரையாங்கிள் தான் என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த சைடு நம்ம பார்க்கும்போது அதாவது இந்த இதுல ஃபர்ஸ்ட் மேல வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிளா வரணும் வச்சுங்களா? ஏன் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் தானே இருக்கு. இதை நம்ம வந்து என்னன்னா போறோம் வாட்டர் இமேஜ் போறோம்னு வச்சுக்கலாம். என்ன ஆகும்? அப்படியே வந்து இந்த சைடு மாறும். ஏன்னா ஏக்கு அப்படித்தானே மாறுது. வாட்டர் ஏ இருக்கும்போது அப்படியே மாறும்போது இந்த இதுல அந்த மாதிரி தான் மாறும். சரிங்களா? அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஏ தான் வந்து என்னன்னா ஆன்சர் ஃபிகரா இருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருது. வாட்டர் மிரர் இமேஜ் டிஃபரன்ஷியேட் பண்ணி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்மளால ஆன்சர் ஈஸியா வந்து போட்டுடலாம். சரியா? ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 68th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? விச் ஆர் த ஃபாலோயிங் ரீஜன் அஸ் அ ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் ஃபார் வந்து விண்ட் எனர்ஜி. விண்ட் எனர்ஜினா எங்க காத்து அதிகமா அடிக்குதோ அந்த இடத்துல நம்ம எனர்ஜி வந்து என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லுவாங்களா? இப்ப அதிகமா காத்து எப்ப அடிக்கும்? கண்டிப்பா நம்மளோட வந்து மழை காலத்துல வந்து என்ன காத்து அதிகமா அடிக்கும். அப்ப அந்த மழை காலம் வரணும்னா நம்மளுக்கு மான்சூன் வரும். அதுக்கு பெஸ்ட் மான்சூன் நம்ம இந்தியாவில இது வந்து தென்மேற்கு பருவக்காற்று. இங்கிலீஷ்ல வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்லுவாங்கல்ல. இப்ப அந்த தென்மேற்கு பருவக்காற்று ஸ்டார்டிங் எங்க நடக்கும்னா அரபியன் சி அதாவது நம்ம கேரளால தான் வந்து என்ன ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இந்த டைரக்ஷனே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இங்கதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். நம்மளுக்கு தெரியும் கேரளா கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாமே வந்துன்னா ஹை வந்து மவுண்டெயினா இருக்கும். அந்த இடத்துல நம்ம போயிட்டு வந்துன்னா விண்ட் எனர்ஜி வந்து நம்ம வைக்கிறோம் வச்சுக்கலாம். அந்த விண்டுக்கான வந்து என்ன ஷீல்டு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பா அது மான்சூன் டைம்ல வந்து நிறைய எனர்ஜி வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும். அதனாலதான் என்ன அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ் கரெக்டா வரைச்சுங்க. இது எல்லாமே இன்டர்லிங்க் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ண கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? சரி ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 69. சவுண்ட் டிராவல் அட் அ ஸ்பீட் ஆஃப் வந்துன்னா 333 மீட்டர் செகண்ட் பவர் -1 in the air. Thus in 1 second a distance of வந்துன்னா அந்த 333 மீட்டர் இஸ் டிராவல் பை சொல்றாங்களே.
இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம், நம்ம சவுண்ட், அதாவது சவுண்டோட வந்து என்னோட டிராவல் என்ன மாதிரி பண்ணும்னு தெரிஞ்சுட்டா நான் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு சவுண்ட் எந்த வேவ்ல போகணும், லாங்கிடியூடல் வேவ்னு சொல்லுவாங்க. இந்த லாங்கிடியூடல் வேவுக்கும் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு ஒண்ணு ஒரு வேவ் இருக்கும் சரிங்களா. அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்து வச்சுக்க, கண்டிப்பா வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சரிங்க. இப்ப லாங்கிடியூடல் வேவ் எப்படி நான் ஞாபகத்துல வச்சுக்கலாம், நம்ம ஜியோகிராஃபில வந்து என்னன்னா நம்ம என்ன படிச்சிருப்போம், லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் படிப்போம் சரிங்களா. நம்ம லாட்டிடியூட் இதுதான் வந்து எர்த்துன்னு நினைச்சுக்கோங்க. நம்ம இதெல்லாம் லாட்டிடியூட் சொல்லுவோம், இதுதான் வந்து லாட்டிடியூட்னு சொல்லுவோம், இதெல்லாம் லாட்டிடியூட்னு சொல்லுவோம் சரிங்க. அதே எர்த்த நம்ம லாங்கிடியூட் எப்படி சொல்லுவோம், லாங்கிடியூட் வந்து இந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ இதுதான் வந்து என்ன லாங்கிடியூட் அப்படின்னு வந்து பிரிச்சிருப்போம்ல. அப்ப லாங்கிடியூடல் வேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி போகும், இந்த மாதிரி வந்து வேவ்ஸ் போகும் சரி. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கிடியூடல் வேவ் அப்படின்னு சரிங்களா. சரி இப்ப என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சவுண்ட் டிராவல் வந்து என்னன்னா பண்ணுது ஏர்ல, அப்படி பண்ணும்போது அதுக்கு பேர் வந்து என்னன்னு கேக்குறாங்க. அதாவது 1 செகண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் வந்து இந்த 300 வந்து 33 மீட்டர் டிராவல் பண்றதுக்கு பேர் என்னன்னு கேக்குறாங்கல்ல. லாங்கிடியூடல் வேவ்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சவுண்ட் வந்து டிராவல் பண்ணும். அது எதை பொறுத்து டிராவல் பண்ணும்னா கம்ப்ரஷன்ஸ் அண்ட் வந்து என்ன ரேர் ஃபேக்ஷன் அப்படி சொல்லுவாங்க. கம்ப்ரஷனா ஒண்ணும் கிடையாது, இந்த ஏரியா வித் வந்து மேக்ஸிமம் ப்ரெஷர்ஸ். அதாவது சவுண்ட் வந்து ரொம்ப ஹையா இருந்து வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து அதிகமான இது வந்து இந்த மாதிரி வந்து லாங்கிடியூடல் வேவ் வரும். இல்லாத இடத்துல இந்த மாதிரி கம்மியா இருக்கும் சரிங்களா. ஸோ அது ரேர் ஃபேக்ஷன் வந்து அப்படின்னா இந்த ஏரியா வித் வந்து மினிமம் ப்ரெஷர்ஸ். இதை வச்சுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நிறைய வந்து என்னன்னா இந்த ஒரு சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து சவுண்டோட ஒலி, அதாவது அந்த மியூசிக்கோட இதெல்லாம் வந்து அதிரும் பாத்தீங்கன்னா, அந்த அதிரும் போது வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான இது தெரிஞ்சுக்க வேண்டியது. சவுண்ட்னா லாங்கிடியூடல் வேவ், லாங்கிடியூடல் வேவ் வந்துச்சா கம்ப்ரஷன்ஸ் ரேர் ஃபேக்ஷன் வந்துடும், ரேர் ஃபேக்ஷன் வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து வந்துடும். இதுதான் அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கேன் சரிங்களா. இந்த கொஸ்டின் தெரியலனாலும் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கங்க எதுல இருந்து வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னு சரியா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். 70th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, 150 மீட்டர் வந்து லாங் ட்ரெயின் டிராவலிங் அட் வந்து 54 கிலோமீட்டர் பெர் அவர் கிராசிங் அ பிளாட்ஃபார்ம் இன் வந்து 42 செகண்ட், வாட் இஸ் அ லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா 150 மீட்டர் வந்து லாங் ட்ரெயின், ஒரு ட்ரெயின் வந்து 150 மீட்டர் வந்து லாங் சரிங்களா. இந்த ட்ரெயின் வந்து டிராவலிங் அட் ஸ்பீட் ஆஃப் வந்து 54 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போகும்போது கிராசஸ் த பிளாட்ஃபார்ம் இன் 40 செகண்ட். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இங்க இருக்கு சரிங்களா. இந்த பிளாட்ஃபார்ம் எவ்வளவு நேரத்துல கிடைக்குது அப்படின்னா 42 செகண்ட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. நீங்க இந்த பிளாட்ஃபார்ம் கிட்ட நிக்கிறீங்க சரி, இந்த இடத்துல நிக்கிறீங்க, நீங்க நின்றுட்டு கையில வாட்ச் ஒருத்தர் பாக்குறீங்க, இந்த ட்ரெயின் வந்து என்னன்னா 42 செகண்ட்ல வந்து கிடக்குன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கலாம். என்ன மீன் பண்ணுவீங்க, இந்த பிளாட்ஃபார்மையும் கடக்கணும், இந்த ட்ரெயினும் வந்து இந்த பிளாட்ஃபார்மோட எண்ட கடந்து போனா தானே வந்து நம்ம சொல்லுவோம் 42 செகண்ட் வந்து கடந்துச்சு. அப்ப கண்டிப்பா என்ன வரும்னா இந்த ட்ரெயினுக்கான லென்த் வரணும், இந்த பிளாட்ஃபார்முக்கான லென்த் வேணும். இந்த ரெண்டும் தான் என்னன்னா 42 செகண்ட்ஸ்ல வந்து கடந்திருக்கு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில பேர் டைரக்டா என்ன பண்ணிருப்பாங்க, இந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் 42 செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அது கிடையாது. இந்த லாங் ட்ரெயின், இந்த ட்ரெயினோட லென்த் பிளஸ் வந்து என்ன இந்த பிளாட்ஃபார்மோட லென்த், இது ரெண்டையும் கவர் பண்றதுக்கு தான் வந்து 42 செகண்ட் வந்து எடுத்துக்குது சரிங்களா. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ட்ரெயினோட லென்த் வந்து என்ன 150 மீட்டர் அப்படின்னு தெரியும். ஆனா நம்ம ட்ரெயின் அந்த பிளாட்ஃபார்ம் தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். நம்மளுக்கு எப்போதுமே வந்து என்னன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் கேட்டாவே வந்து ஒரு ஃபார்முலா எல்லா டைமும் யூஸ் பண்றது, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் தான் சரிங்களா. இப்ப இந்த ஸ்பீட் இன்டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்ல அப்படியே வந்து சால்வ் பண்ணுமே. இப்ப ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க, 54 வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்கா சரி, இதை எழுதிக்கலாம். நம்மளுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 150 வந்துன்னா அந்த ட்ரெயினோட லென்த் பிளஸ் நம்மளோட பிளாட்ஃபார்ம் லென்த் அது தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும், அதை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. டைம் எவ்வளோ 42 செகண்ட்ஸ் இருக்கு. இப்ப நாங்க ஆன்சர்லாம் பாருங்களேன், 4 ஆப்ஷனுமே மீட்டர்ல இருக்கு. அப்ப அந்த கிலோமீட்டர் பர் ஹவரை நான் மீட்டர் பர் செகண்ட்ஸ் மாத்தணும். அது எப்படி மாத்தணும்னா கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்குன்னு வச்சுக்கலாம், மீட்டர் பர் செகண்ட் மாத்தணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, 5/18 வந்து அடிக்கணும் சரிங்களா. இது எதனால வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, கிலோமீட்டர் இருக்கு, நான் அதை மீட்டர்ல எழுதுனா 1000 மீட்டர், ஏன்னா 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர் ரைட். இப்போ ஹவரை வந்து மீட்டர்ல எழுதுனா வரும் 60 மினிட்ஸ் இன்ட்டு 60 செகண்ட்ஸ். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 1000 இன்ட்டு கீழே வந்தேன்னா ஸோ 3600 வருமா. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடியாயிரும். இப்போ என்ன இருக்கும், 10/36 இருக்கும். இதை அடிச்சுன்னா எதால அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்க 5 வரும், இங்க வந்து என்ன 18 வரும். அப்ப ஆன்சர் வந்து பாருங்க 5/18. ஸோ இதுதான் வந்து வந்தது சரிங்களா. இது ஏன் வந்து வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா 5/18 பதிலா 18/5 போட்டுருவாங்க. அதான் வந்து என்னன்னா இதா இருக்கக்கூடாது சொல்றேன் சரிங்களா. சரி இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த 54 எதால மல்டிப்ளை பண்ணா 54 இன்ட்டு நம்ம 5/18 வந்து மல்டிப்ளை பண்ணிடுவோம் ரைட்டா. ஸோ இப்போ 5/18 பண்ணதுக்கு அப்புறம் இங்க 150 இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு, கீழே வந்து 42 இருக்கு சரி இருக்கட்டும். இதை நம்ம அடிப்போம் பாருங்களேன், அது 9 9 18 இங்க என்ன வரும் 6ன்னு வரும் ரைட்டா. ஸோ 2 2
மூவி 2 6. இப்போ என்னன்னா இந்த 3 × 5 வந்து மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 15ன்னு வரும் ரைட்டா. இந்த 42 இந்த சைடு வந்து 42ன்னு வரும் ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா 150 பிளஸ் வந்துன்னா எக்ஸ் அப்படின்னு இருக்கு. சரி, ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல எழுதுறேன். இப்போ நம்ம என்னன்னா 15 வந்து 42ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு 630ன்னு வரும் ரைட்டா. அதுக்கப்புறம் 180 இந்த சைடு கொண்டு வரேன், மைனஸ் வந்து 150. ஸோ இதை வந்து இந்த சைடு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து சம்பந்தம் கிடையாது ரைட்டா. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கும். அப்ப எக்ஸ் என்ன வரும் 630ல 150 கழிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 418 வரும். அவன் கேட்டிருக்கிறதே இதுதான். அப்புறம் என்னன்னா இதோட பிளாட்ஃபார்மோட லென்த் வந்து 480 மீட்டர். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா. இது என்னன்னா நீங்க இதை புரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஃபர்ஸ்ட் இதுதான். 42 செகண்ட்ஸ்ல அந்த 150 மீட்டர் ட்ரெயினோட லென்த்தையும் அந்த பிளாட்ஃபார்ம் லென்த்தையும் கலக்கறதுக்கு தான் வந்து என்னன்னா 42 செகண்ட்ஸ் இருக்குது. அது தெரிஞ்சுன்னா மிச்சம் எல்லாத்தையுமே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 71. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்சிடர் த கிவன் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அண்ட் டிசைட் விச் ஆர் த ஃபாலோயிங் கன்க்ளூஷன்ஸ் கேன் டெஃபினெட்லி பி ட்ராவன் ஃப்ரம் த கிவன் ஸ்டேட்மெண்ட். அதாவது சிலாஜிசம் மாதிரி கேட்டிருக்காங்க. சரி, இல்ல ஸ்டேட்மெண்ட்ல சம் ஆக்டர் ஆர் பிசினஸ் மேன் சொல்றாங்க, அடுத்து ஆல் பிசினஸ் மேன் ஆர் இன்டெலிஜென்ட் சொல்றாங்க. சரி, இதை போட்டுக்கிறேன். சம் ஆக்டர்னு சொல்றாங்க, இது வருமா? சம் ஆக்டர் வந்து பிசினஸ் மேன். அப்ப இது வந்து என்னன்னா ஆக்டர்னு வச்சுக்கிறேன், இதை வந்து என்ன பிசினஸ் மேன் அப்படின்னு வச்சுக்கிறேன் ரைட்டா. அது என்ன சொல்றாங்க, ஆல் பிசினஸ் மேன் ஆர் இன்டெலிஜென்ட். அப்ப எல்லா பிசினஸ் மேன் இன்டெலிஜென்ட் இந்த மாதிரி தானே வரும். சரிங்களா. ஸோ ஆல் பிசினஸ் மேன் ஆர் வந்து என்ன இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இப்ப அது பார்க்கலாம். கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் ஆக்டர் ஆர் இன்டெலிஜென்ட். பாருங்களேன், இங்க பாருங்க, எல்லா ஆக்டருமே வந்து இன்டெலிஜென்ட் கிடையாது. சம் ஆக்டர் வந்து இன்டெலிஜென்ட் சொல்லலாம். ஏன்னா சம் ஆக்டர் வந்து பிசினஸ் கூட இருக்கனால சம் ஆக்டர் இன்டெலிஜென்ட் சொல்லலாம். ஆனா எல்லா ஆக்டர் இன்டெலிஜென்ட் சொல்லக்கூடாது. அதனால ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன்ஸ் தப்பா. செகண்ட், ஆல் பிசினஸ் மேன் வந்து ஆக்டர். எல்லா பிசினஸ் மேனும் ஆக்டர் கிடையாது. ஃபர்ஸ்டே சொல்லிட்டான், சம் ஆக்டர் தான் பிசினஸ் மேன் சொல்லும் போது எப்படி ஆல் பிசினஸ் மேன் ஆக்டர் வந்து, அதனால இதுவுமே தப்பாயிரும். அப்ப ஆன்சர் வந்து நெய்தர் ஒன் நாட் டூ தான் வரும். சரிங்களா. அப்ப கரெக்டான ஆன்சர் நெய்தர் ஒன் நாட் டூ ஃபாலோஸ் அப்படின்னு வரும். சரியா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 72. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாமர்த் வந்து ஹெட்டிங் டுவர்ட்ஸ் நார்த், டேர்ன் ரைட் ஆஃப்டர் வாக்கிங் வந்து 10 மீட்டர். ஹி டேர்ன் வந்து என்னன்னா ரைட் அகைன் வாக்ஸ் ஃபார் வந்து 4 மீட்டர் அண்ட் தென் ஹி டேர்ன் லெஃப்ட் அண்ட் வால்க் வந்து 6 கிலோமீட்டர். இன் விச் டைரக்ஷன் ஹி இஸ் வாக்கிங் அப்படின்னு கேட்டிருக்காங்களே. சரி, இந்த கொஸ்டின் வந்து என்ன, ஃபர்ஸ்ட் சாமர்த் வந்து என்ன ஹெட்டிங் டுவர்ட்ஸ் நார்த். ஃபர்ஸ்ட் நான் டைரக்ஷன் வந்து என்ன போட்டேன். சரிங்களா. அதாவது நம்மளோட டைரக்ஷனுக்கு வந்து இது வரும். ஸோ இது வந்து என்ன நார்த் ரைட்டா. ஸோ இது வந்து நார்த், இது வந்து சவுத்து, இது வந்து என்ன ஈஸ்ட், இது வந்து என்ன வெஸ்ட். சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். இப்ப நார்த் அப்படின்னு சொல்றாங்க, சாமர்த் வந்து இங்க இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இவர் என்ன நார்த் நோக்கி வந்து என்ன போறாரு. சரி, இவர் நார்த் நோக்கி போறாரு. நார்த் நோக்கி போயிது, டேர்ன் வந்து ரைட். இப்ப நார்த் நோக்கி போறதுக்கு அப்புறம் என்னன்னா டேர்ன் ரைட் ஆஃப்டர் வாக்கிங் வந்து 10 மீட்டர். அப்ப நான் இது வந்து நான் 10 மீட்டர் ஓகேங்களா. 10 மீட்டர் வாக் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா டேர்ன் ரைட். ரைட் சைடுனா எது, ஸோ நான் இதை இந்த பாகம் நோக்கி இருக்கேன், எனக்கு ரைட்னா இது கையை வச்சு பாருங்களேன், இதுதான் வந்து நமக்கு ரைட் சைடு வரும். அப்ப இந்த சைடு என்ன பண்றாரு அவர், என்ன ரைட் சைடு எவ்வளவு தூரம் போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் வாக்கிங் 10 மீட்டர் ரைட்ல வந்து என்ன திரும்புறாரு. சின்ன ரைட் திரும்பிட்டு. சரிங்களா. அதுக்கப்புறம் ஹீ டேர்ன்ஸ் ரைட் அகைன். அப்ப அந்த சைடு வந்து நோக்கி இருக்கல. இப்ப எனக்கு வந்து ரைட் சைடு எது இருக்கு, கை வச்சு பாருங்களேன், இது வந்து லெஃப்டா இருக்கும், இது வந்து ரைட்டா இருக்கு. ஏன்னா நான் இதை இந்த சைடு வந்து நோக்கி பார்த்துட்டு இருக்கேன். சரிங்களா. அப்ப இதுதான் வந்து என்ன எனக்கு ரைட்டா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த சைடு வந்து நோக்கி போவேன். சரிங்களா. இந்த சைடு போய் நோக்கி போறேன். வாக் வந்து என்ன 4 மீட்டர். அப்ப நான் எவ்வளவு தூரம் போறேன், 4 மீட்டர் வந்து போறேன். சரிங்களா. அண்ட் தென் ஹீ டர்ன்ஸ் லெஃப்ட். அப்ப லெஃப்ட்னா எதோ வரும், இங்க பாருங்களேன், இந்த சைடு நான் நோக்கி இருக்கேன், கீழே நோக்கி போயிடுறேன். போகும்போது எனக்கு இது வந்து ரைட்டா இருக்கும், இது வந்து லெஃப்டா இருக்கு. இது எல்லாமே உங்க கையை வந்து வச்சு பாருங்க. கண்டிப்பா வந்து இந்த சைடு திரும்பிட்டு கை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த சைடு லெஃப்டா இருக்கும். அப்ப நான் லெஃப்ட் வச்சுட்டு இவர் லெஃப்ட்ல எவ்வளவு தூரம் போறாருன்னா 6 கிலோமீட்டர் போறாரு. அவர் 6 கிலோமீட்டர் இந்த சைடு தானே போறாரு. இந்த சைடு வந்து 6 கிலோமீட்டர் வந்து போறாரு. அவன் கேட்கறது இன் விச் டைரக்ஷன் இஸ் வாக்கிங். பாருங்களேன், நம்ம நார்த், அதாவது ஸ்டார்டிங்ல வந்து என்னன்னா இவர் நார்த் நோக்கி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஈஸ்ட் நோக்கி போனாரு. ஃபைனலாவும் எதை நோக்கி போறாரு, ஈஸ்ட் நோக்கி தானே போறாரு. அப்ப இது வந்து ஈஸ்ட் சைடு தானே இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து என்ன ஈஸ்ட் தான் வரும். சரிங்களா. அப்ப கரெக்டான ஆன்சர், அவன் ஜஸ்ட் டைரக்ஷன் மட்டும் தான் கேட்டிருக்கான். இதே கிலோமீட்டர் எல்லாம் கேட்டுதான் ரொம்ப டஃபா இருக்கும். அவன் கேட்ட டைரக்ஷனால கரெக்டான ஆன்சர் வந்து ஈஸ்ட் நோக்கி தான் போறா. சரிங்களா. நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க வந்து ரெண்டு, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் எடுக்கிறாரு, அது எப்பனா 10 கிலோமீட்டர் நார்த் போனதுக்கு அப்புறம் அகைன் வந்து இன்னொரு ரைட் எடுக்கிறாரு. அதுதான் சில பேருக்கு குழப்பம். அதை வந்து நீங்க இன்னொரு வாட்டி பாத்துங்க. சரிங்களா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 73rd கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, a minimum number of வந்து straight line required to construct வந்து given figure அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அதாவது இந்த ஃபிகரை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு எனக்கு எத்தனை ஸ்ட்ரைட் லைன் வேணும்னு கேட்டிருக்காங்களே. நல்லா பாருங்க, அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்க. சரிங்களா. அடுத்து இது வந்து செகண்ட் லைன், இது வந்து தேர்ட் லைன். ஓகேவா. இது வந்து 3 லைன். சரிங்களா. ஃபர்ஸ்ட் நான் 3 லைன் அப்படின்னு எழுதிக்கிறேன். அடுத்து வந்து இந்த சைடு பாருங்க, இது ஒரு லைன், இது ஒரு லைன். ஓகேவா. அதே மாதிரி இது ஒரு லைன். சோ இந்த ஒரு லைன் இருக்குல்ல, இது என்ன 1 2 3 4. அப்ப என்ன, இதுல வந்து ஒரு 4 லைன் வந்துச்சு ரைட்டா.
அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷன் இருக்குல்ல, சோ இந்த மேல இருக்கிற டைரக்ஷன் ஒரு லைன், அதே மாதிரி இந்த டைரக்ஷன் 2 லைன், இந்த டைரக்ஷன் 3 லைன், இந்த டைரக்ஷன் 4 லைன். இப்ப என்ன வரும்? இது வந்து 4 லைன் வருதா? இப்ப 3ஐயும் கூட்டுங்க. 4 4 வந்து 8, 8 3 வந்து என்னன்னா 11. அப்ப டோட்டல் வந்து 11 வந்து என்ன நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தேவை. என்ன ஃபிகரை கொண்டு வரதுக்கு? இந்த ஒரு ட்ரையாங்கிள் வந்து கொண்டு வச்சுங்களா. கரெக்டான ஆன்சர் வந்து 11. நீங்க புரிஞ்சுக்கிறணும். ஒவ்வொரு ஸ்ட்ரெயிட்ல இருந்து கேட்கிறான். அவன் ட்ரையாங்கிள கேட்கல, ஸ்ட்ரெயிட்ல இருந்து கேட்கிறான். அப்ப அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா வர்றதா ஆன்சரா இருக்கும். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 74th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரீடம் ட்ரையல் இஸ் வந்து 2.5 மைல் லாங் பாசஸ் தட் ஆஃபர் ரிச் இன்சைட் இன்டு அமெரிக்கனோட ரெவல்யூஷன்ஸ். அப்ப கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேர்ல்டு ஹிஸ்டரியில இருந்து கொஸ்டின் வந்து வந்திருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. சில கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்கறான்னு தெரிஞ்சுக்கங்க. இன் கேஸ் உங்களால வந்து ஆன்சர் பண்ண முடிஞ்சுன்னா ஆன்சர் பண்ண, அப்படி இல்லையா ஜஸ்ட் யோசிக்காம ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் இருக்கு. ஈவன் இந்த மாதிரி கொஸ்டின் தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரி பண்றதுக்கு அவசியம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும்னா அதே மாதிரி ஒரு 90% பீப்புளுக்கு வந்து என்னன்னா எக்ஸாம் டைம்ல தெரியாம தான் இருக்க போகுது. அதனால வந்து நம்ம வந்து என்னன்னா ஃபீல் பண்ண தேவையில்லைன்னு சொல்றேன். சரிங்களா. இன் விச் வந்து யூஎஸ் சிட்டி வுட் யூ ஃபைண்ட் த ஃபேமஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டயர். நம்ம இந்தியன் சிட்டி கேட்டாவே ரொம்ப வந்து என்ன யோசிச்சிருப்போம். இவன் யூஎஸ் சிட்டி தான் கேட்கறான். கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்க சான்சஸ் இல்லை. ஆனா தெரிஞ்சுக்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து போஸ்டன். சரியா. அமெரிக்கன் ரெவல்யூஷன்ல ஃப்ரீடம் ட்ரையல் அப்படின்னு ஒரு 2.5 மைல் வந்து லாங் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. இது வேர்ல்டு ஹிஸ்டரியில வந்து நிறைய பேர் வந்து ஹிஸ்டரி ரொம்ப பிடிச்சு படிச்சவங்க வந்து யூடியூப்ல இதெல்லாம் வந்து பார்த்துருந்தாங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சிருக்கும். சரியா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின் நம்பர் 75. ஸோ நம்மளோட வந்து என்ன கடைசி கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? கிறிஸ்டி இஸ் வந்து என்ன 5 years எங்கர் தென் வந்து என்ன பார்த்திவ். 8 years ago 3 times the age of வந்து என்ன கிறிஸ் வாஸ் வந்து 10 more than twice the age of வந்து என்ன பார்த்திவ்னு சொல்லிட்டு ஃபைண்ட் த கிறிஸ்டோட பிரசன்ட் ஏஜ். இந்த கொஸ்டினை நான் 2 வேளை வந்து சால்வ் பண்ணா நான் 2மே உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா. ஃபர்ஸ்ட் மெத்தட் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி ஆன்சர் பண்றது. இப்ப கிறிஸ் வந்து என்னன்னா இருக்காங்கல்ல, சோ கிறிஸ்டுக்கானது வந்து நான் கேன்னு எடுத்துக்கிறேன், பார்த்திவ்கானது வந்து பின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா. இப்ப கிறிஸ் வந்து 5 years எங்கர் தென் வந்து என்ன பார்த்திவ்னு சொல்றாங்க. 5 years எங்கர் தென் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? பார்த்திவ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா கிறிஸ் பிளஸ் வந்து என்ன 5. இதுதானே கரெக்ட். ஏன்னா கிறிஸ் வந்து 5 வருஷம் எங்கர் அப்படின்னா நான் பார்த்திவை ஈக்குவலண்டா பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்? கிறிஷோட 5 வருஷத்தை நான் ஆட் பண்ணேன்னு வச்சுக்கேன். அப்பதான் பார்த்திவ் வந்து ஈக்குவலண்டா வரும். சரிங்களா. சேம் ஏஜ் வர்றதுக்காக. சரி, இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லிக்கணும்? 8 years ஆகும். ஸோ 8 years ஆகும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஸோ பார்த்தி இருக்கு பாத்தீங்களா. ஸோ 8 years ஆகும் 3 times ஏஜ் ஆஃப் கிரிஷ். அப்ப கிரிஷ்னால இங்க இருக்கு. அதாவது கிரிஷோட வந்து 8 years ஆகும். ஸோ 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் போறேன். சரிங்களா. 8 years ஆகும் 3 times அப்படின்னு சொல்றாங்க. 3 times என்ன பண்ணுவோம்? இதுதானே 3 times. 8 years ஆகும் கிரிஷோட வந்து 3 times. 3 times of age of கிரிஷ் வாஸ்ன்னு சொல்றாங்க. இந்த வாஸ் இஸ்லாம் என்னன்னா ஈக்குவலண்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. இது புரிஞ்சுங்க. அப்ப இந்த இடத்துல வேணும்னா ஈக்குவலண்ட் வச்சேன். சரியா. வாஸ் 10 more than twice சொல்றாங்க. இப்ப பார்த்தியுமே என்ன பண்ணிருப்பாங்க? இவருக்கு 8 வருஷம். ஏன்னா கிறிஸ் வந்து 8 வருஷம் பின்னாடி போனாலும் இவரும் 8 வருஷம் வந்து பின்னாடி தான் போவாரு. அப்ப 8 வருஷம் வந்து நான் கழிக்க வேண்டியது இருக்கும். கழிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க? மோர் தென் ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் மோர் தென் வந்து ட்வைஸ். ட்வைஸ்னால வந்து நான் 2ன்னு போறேன். சரிங்களா. இப்ப வாட்ஸ் 10 மோர் தென் சொல்றாங்களா. அப்ப 10 மோர் தென் என்ன 10 வந்து ஆட் பண்ணும். இதுதான் வந்து ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதா வந்து இந்த கொஸ்டினோட வந்து டஃபஸ்ட் பார்ட். ஒன்ஸ் இந்த இதை ஃபார்ம் பண்ணிட்டுனா அடுத்தலாம் ஈஸி தான். சரிங்களா. இப்ப என்ன பண்ணுவோம்? இந்த 3k அப்படின்னு உள்ள கொண்டு போகிறோம். இப்ப 8 வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 24 வரும். ரைட்டா. அதுக்கப்புறம் இந்த 2 வந்து p வரும். இன்ட்டு 8 வந்து என்னன்னா நம்ம 8 2ஆல பண்ணோம் அப்படின்னா 16 வரும். பிளஸ் வந்து 10 வரும். ரைட்டா. இப்ப என்ன பண்றேன்? அந்த 3k இருக்குல்ல, இந்த 2p வந்து இந்த சைடு கொண்டு வந்துக்கிறேன். ரைட்டா. இப்ப அந்த 24 அந்த சைடு -16 பிளஸ் 10 இருக்கும். இந்த பிளஸ் வந்து 24 வரும். சரிங்களா. இப்ப என்ன பண்றேன்? இது எல்லாத்தையும் நம்ம அடிச்சு வச்சோம். அதாவது -16 இந்த இதை -16 இருக்கும். 24 பிளஸ் 34 இருக்கும். இதை நம்ம இது பண்ணா எவ்வளவு வரும்? ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து 18 இருக்கும். ஏன்னா 34ல வந்து 16 போச்சு அப்படின்னா 18 இருக்கும். சரியா. இப்ப அந்த 3k இருக்குல்ல, -2p இருக்கு. அதாவது இந்த p ஈக்குவல் டு பார்ட்டி ஈக்குவல் டு கிரிஷ் பிளஸ் 5 இருக்குல்ல, அதில் நம்ம வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஏன்னா இப்ப 3k இருக்கட்டும், இந்த 2ல இருந்து அந்த பார்ட்டியோட இது கண்டுபிடிச்சேன். k பிளஸ் 5 வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்துச்சுல, அதை வந்து சால்வ் பண்ணுவோம். ஈக்குவல் டு என்ன வரும்? 18 வரும். ரைட்டா. இப்ப 3k மைனஸ் வந்து 2k பிளஸ் வந்து என்ன வரும்? சாரி, மைனஸ் வந்துன்னா 10 வரும். ஈக்குவல் டு 18. ரைட்டா. இப்ப அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த 3kல 2k போச்சுன்னா kன்னு வரும். அதாவது அதுக்கப்புறம் இந்த 18 பிளஸ் வந்து 10 வரும். அப்ப கேஸ் ஈக்குவல் டு 28. சரிங்களா. அவன் கேட்டிருக்கதே கிறிஷ் தான் கேட்டுதான். கிறிஷோட பர்சன்டேஜ் வந்து 28. இது வந்து மெத்தட் 1. சரி, எனக்கு மெத்தட் 1ல சம்டைம்ஸ் வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியல, ஃபார்ம் பண்ணாவே சம்டைம்ஸ் வந்து தப்பாகுது அப்படின்னா அதுக்கு இல்லாம நான் எப்படி வேற சால்வ் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்? மெத்தட் 2 ஃபாலோ பண்ணணும். மெத்தட் 2 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் வச்சு போறது. அதாவது நம்மளுக்கு 4 ஆப்ஷன் இருக்குல்ல, 32, 33, 30, 20 இதுக்குள்ளதான் நான் ஏதாவது ஒண்ணு எடுக்கணும். சரிங்களா. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா 28 எடுத்துக்கிறேன். சரிங்களா.
28 தான் என்ன பண்ணிக்கிறேன்னா பிரசன்ட் ஏஜ் ஆஃப் யாரோது கிறிஷோட வந்து என்ன ஏஜ்னு சொல்லிட்டாங்க. 28ல இருந்து என்னன்னா அந்த ஈக்குவேஷனுக்கு வந்து என்ன ஈக்குவேட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா. இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் 28 தான் வந்து என்ன பிரசன்ட் ஏஜ் ஆஃப் கிறிஷ் அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த சைடு யார பார்த்திவ் வந்து ஈக்குவேட் பண்ணுவேன். அப்ப பார்த்திவ் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் இல்லையே கிறிஷ் வந்து 5 வருஷம் எங்கர் தான் வந்து பார்த்திவ். அப்ப நான் என்ன பண்ணுவேன் கண்டிப்பா வந்து பார்த்திவ் கண்டுபிடிக்க 5 வருஷத்தை கூட்டுவேல. அப்ப நான் 28ல இருந்து 5 கூட்டினா என்ன வரும் 33ன்னு வரும் ரைட்டா. இது வந்து என்ன கிறிஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து என்ன பார்த்திவ் அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா. இப்ப பிரசன்ட் ஏஜ் வந்து கிறிஸ் வந்து 28 பார்த்திவ் வந்து 33. சரி அதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஏன்னா 8 years ago 3 times ஏஜ் ஆஃப் வந்து கிறிஸ்ன்னு சொல்லியிருந்தாங்களே. இப்ப 8 years ago அப்படின்னா என்ன 28ல இருந்து 8 வருஷத்துக்கு கழிச்சு 8 years ஆகும்னா 20 இருக்கும் ரைட்டா. இதுக்கு நான் எதை ஈக்குவலன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க பாருங்க 8 years ago 3 times ஏஜ் ஆஃப் சொல்றாங்க. அப்ப 3 times என்ன பண்ணும் இன்ட்டு 3 போடும். மூவிரண்டு வந்துருன்னா 60ன்னு வருமா. நான் 60 இந்த சைடு வந்து ஈக்குவலன் பண்ணணும். ஏன்னா இங்க வாஸ்ன்றது வாஸ்னாவே சொல்லியிருந்தா வாஸ் இஸ்ன்னு வந்தா ஈக்குவலண்ட். இப்ப 10 மோர் தென் வந்து ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் சொல்றாங்க. இப்ப நான் என்ன பண்ண கிறிஸ்டுக்கு வந்து 8 வருஷத்தை நம்ம கழிச்சோம்னு வச்சுக்கலாம். கண்டிப்பா பார்த்திவுக்கும் 8 வருஷத்தை வந்து கழிக்கணும். 33ல நான் 8 வந்து கழிச்சுனா எனக்கு எவ்வளவு வரும் 25ன்னு வரும் ரைட்டா. 25 வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் பார்ட்டின்னு சொல்றாங்க. அப்ப ட்வைஸ் அப்படின்னா என்ன பண்ணுவேன் இன்ட்டு 2 போடுவேன். அதோட என்ன பண்ணுவேன்னா பிளஸ் 10 மோர் தென் சொல்றாங்களா. அப்ப 10 வந்து ஆட் பண்ணுவேன்ல 10 ஆட் பண்ணும். இப்ப 25 2ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வரும் 50 வரும். 50 10 கூட்டினா 60ன்னு வரும். அப்ப என்ன பார்த்தா ஈக்குவலண்டா இருக்கும். இந்த அதாவது கிறிஷோட ஏஜ் வந்து என்ன 60ன்னு வருது. இந்த சைடு வந்து பார்த்தியோட ஏஜுமே வந்து 60ன்னு வருது. அப்ப ஈக்குவலண்டா வருது. ஈக்குவலண்டா வந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆப்ஷன் எடுக்கணும் சரிங்களா. இது ஏன் சொல்றேன்னா சில பேருக்கு வந்து ஈக்குவேஷன் வராது. பட் இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு போடும்போது அவங்களால வந்து கண்டிப்பா கொண்டு வர முடியும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க இந்த செகண்ட் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டா வந்து ஆன்சர் கொண்டு வந்தா எய்தர் நீங்க 2 வேலையுமே வந்து கொண்டு வந்துடலாம். ஆனா என்னன்னா செகண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நீங்க ஒவ்வொரு ஒன்னையும் ஆப்ஷனை எடுத்து நீங்க பார்த்தாதான் வந்து ஆன்சர் டைரக்டான ஆன்சர் சொல்லிட்டேன். பட் சம்டைம் நீங்க 32 தான் எடுக்கிறீங்க ஒவ்வொன்றுக்கு போகணும் 32 வரலன்னா 33 போவீங்க 30 போவீங்க அந்த மாதிரி பார்க்கும்போது டைம் எடுக்கலாம். அதுதான் சொல்லிச்சிங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணோம். அடுத்த ஷிஃப்ட் வந்து அப்கமிங் வீடியோஸ் பார்க்கலாம். நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.